வணக்கம். நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு நவராத்திரி 2026 9வது நாள் சாமுண்டி பூஜை பண்ண போகிறோம். இந்த பூஜையோட பேரே பார்த்தீங்கன்னா பயநாசினி பூஜை. அதாவது உங்களுக்கு என்ன உங்களுடைய பயங்களை நீக்கி ஒரு அம்மா மாதிரி உங்களை தூக்கி வச்சுக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் சாமுண்டி. சாமுண்டி எல்லாருக்குமே தெரியும். ஏறக்குறைய அது காளி, அதுதான் செல்லியம்மன். சப்த மாதர்களில் மிகவும் சிறந்த ஒரு அன்னை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமுண்டி. இந்த சாமுண்டி வழிபாடு உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய அற்புதங்களை பண்ணும். அது எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைக்குரிய பயத்தை நீக்கி அதுலேருந்து ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய தெய்வம் தான் இந்த சாமுண்டி. குண்டலினி சக்கரத்தோடு ஆக்டிவேட் ஆனது தான் இந்த சாமுண்டி. ரைட். இப்போ என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இன்றைக்கி நீங்கள் ஒரு ஸ்லோகம் சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணணும். ஏன்னா நிறைவு நாள், அதனால் இந்த ஸ்லோகம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓம் சுப வாராகியை நம. 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 எதுக்காக இந்த கடைசி நாளில் ஒரு பயநாசினி பூஜை பண்ணுறோம், ஆனால் சுபமான ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறோம். அதுவும் அர்ச்சனை பார்த்திங்கன்னா இந்த ஸ்லோகத்தை 108 முறை சொல்லணும். மஞ்சள் இருக்கு இல்லையா, அரிசி, பச்சரிசியில் மஞ்சள் அட்சதைன்னு சொல்லுவாங்க. பச்சரிசியில் மஞ்சளை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அந்த பவுல் இல்லைனா முடிந்தவர்கள் வெத்தலை வச்சுக்கோங்க. ஆனால் வெத்தலையில் இல்லைன்னா நீங்கள் போடுற அந்த அட்சதை சிதறக்கூடாது. ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். சும்மா ஒரு 2-3 போட்டால் கூட போதும். 108 முறை இந்த ஸ்லோகத்தை சொல்லி சொல்லி நீங்கள் அந்த வெத்தலையிலையோ இல்லை ஒரு பவுல்லையோ போட்டு சேகரித்து வச்சுக்கோங்க. தினமும் ஒரு 48 நாள் நீங்கள் வெளியே கிளம்பும்போது இல்லை வீட்லேயே குளிச்சுட்டு நல்லா குளிச்சுட்டு வந்துட்டு நல்லா அந்த குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு உங்களுடைய நீங்கள் அதாவது வாராகி உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறது மாதிரி நீங்கள் அந்த அட்சதையை உங்கள் தலையில் 3 முறை போட்டுக்கிட்டு அம்மாவை நமஸ்காரம் பண்ணுங்கள். ஸோ மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கும். இதை இந்த அட்சதையை சேவ் பண்ணி நல்ல காரியங்களுக்கு போகும்போதுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் யாருக்காவது ரொம்ப தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை அப்படின்னா 48 நாள் தொடர்ந்து இந்த அர்ச்சனையை நீங்கள் தலையில் இட்டுக்கிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பூஜை. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பூஜையில் யூஸ் பண்ணக்கூடிய கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயலட் கலர், ஊதா கலர் ட்ரெஸ் தான் இன்றைக்கி. அல்வா வைக்கணும். அல்வா கேரட் அல்வாவாக இருக்கலாம், பீட்ரூட் அல்வாவாக இருக்கலாம், கோதுமை அல்வாவாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். மொத்தத்தில் அல்வா நீங்கள் வீட்டில் செஞ்சாலும் சரி, கடையில் வாங்கி வச்சாலும் அக்செப்டட் தான். ஏன்னா நிறைவு நாள் பூஜை அப்படிங்கிறதால ஒரு இனிப்பு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தயிர் சாதம் வைங்க. ஆனால் அந்த தயிர் சாதத்தில் மாதுளம் பழம், இந்த உலர் பழங்கள், உலர் நட்ஸ், திராட்சை இல்லை ஃப்ரெஷ்ஷான திராட்சை, அன்னாசி, இது மாதிரி பழங்களை கட் பண்ணி போட்டு தயிர் சாதம் செஞ்சுருக்கணும். ஒரே ஒரு மாதுளம் பழம் போட்டால் கூட பரவாயில்ல. இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லைங்க, பட் வீட்டில் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் எனக்கு திராட்சை இருக்குன்னு அதை கூட போட்டுக்கோங்க. இதெல்லாம் கூட இல்லைங்க, எங்களுக்கு வாங்குற அளவுக்கு எனக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றுமே இல்லை, வெறும் தயிர் சாதமாக வைக்காமல் கடுகு, கருவேப்பிலை, சீரகம், மிளகு இது மாதிரிலாம் சேர்த்து கொஞ்சம் கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு கூட பச்சை மிளகா நறுக்கி போட்டு கூட தயிர் சாதமாக வைக்கலாம். அது மொத்தத்தில் வெறும் தயிர் சாதமாக இல்லாமல் அது ஒரு கலவையான தயிர் சாதமாக இருக்கணும். காஞ்ச மிளகா போடுங்க. முக்கியமாக அந்த தாளித்து விடும்போது கொஞ்சம் பச்சை மிளகாவும் போடணும், காஞ்ச மிளகாவும் போடணும். 2 மிளகாவுமே போட்டு வைக்கும்போது அது ஒரு கலவை. அதாவது இனிப்பு சுவையுள்ள தயிர் சாதம், அப்படி இல்லைன்னா கார சுவையுள்ள தயிர் சாதம். ஸோ இப்படி தான் அந்த தயிர் சாதம் இருக்கணும். ஸோ ஒரு மிக்சிங்கான தயிர் சாதமாக நீங்கள் வைக்கும்பொழுது ரெண்டுமே அக்செப்டட், இனிப்பும் அக்செப்டட், காரமும் அக்செப்டட். ஸோ ஏதாவது ஒரு வெரைட்டி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. மாதுளம் பழம் இன்றைக்கி பழமாக வைங்க, சக்கரவள்ளி கிழங்கு வைங்க, ஏன்னா கடைசி பூஜை. அதுக்கப்புறம் முக்கியமாக தயிரில் சர்க்கரை கலந்து ஒரு சின்ன கிண்ணத்துலேயோ இல்லை ஒரு டம்ளர்லேயோ வைங்க. அந்த சர்க்கரை கலந்த தயிர் என்பது நமக்கு சுபத்தை கொடுக்கும். ஸோ பாசிட்டிவான ஒரு விஷயம். இன்றைக்கி நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ஸ்லோகம் எல்லாமே பார்த்திங்கன்னா சுபமாக முடிக்கக்கூடிய ஒரு பூஜை. அதாவது சாமுண்டிக்கு ஒரு பாசிட்டிவான பூஜை நம்ம பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாசனையான வெள்ளை கலர் பூக்கள் எது கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக தீபம் இன்றைக்கி புதுசாக சாமுண்டிக்காக ஒரு விளக்கு வாங்குங்க. அந்த விளக்கில் நீங்கள் இலுப்பை எண்ணெய் போட்டு பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. ஸோ 5 விளக்கு ஏற்றிருப்பீங்க. அந்த 5 விளக்கையும் நீங்கள் இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நீங்கள் மேபி இந்த தெய்வங்களுக்கு யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது தெய்வங்களுக்கு யூஸ் பண்ணிட்டாலும் பிரச்சனை கிடையாது. பட் என்னென்னா ஒரு தெய்வத்துக்கும் புது விளக்கை ஆட் பண்ணுங்கிறதுக்காக தான் ப்ரீவியஸாக யூஸ் பண்ண விளக்கை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். முக்கியமாக இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு பொருள் வைக்கணும். அந்த பொருள் தான் மிகப்பெரிய அற்புதங்களை பண்ணும். என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இன்றைக்கி வந்து உளுந்து சும்மா ஒரு 3 வடை வச்சா கூட போதும். ஆனால் அந்த உளுந்து வடையில் வெல்லம் கலந்து வைக்கணும். ஸோ வெல்லம் கலந்து வடை இந்த செட்டிநாடு சைடில் அது ரொம்ப ஸ்பெஷல். பட் ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து வடையில் நார்மலாக மிளகு சீரகம் தட்டி போட்டு செய்வோம், அப்படி இல்லைனா வெங்காயம் பச்சை மிளகா போட்டு செய்வோம். பட் இந்த முறை சேம் உளுந்து மாவில் வெள்ளத்தை மிக்ஸ் பண்ணி நீங்கள் வடையாவோ இல்லை போண்டா மாதிரியோ செஞ்சு கூட வைக்கலாம். ஸோ அந்த இனிப்பு கலந்த உளுந்து, எப்படி சர்க்கரை கலந்த தயிர் ஒரு பாசிட்டிவோ அல்வா ஒரு பாசிட்டிவோ, சிமிலராக இனிப்பு கலந்த உளுந்து வடை, அதாவது இந்த 3 இனிப்பு விஷயங்கள் இன்றைக்கி நம்ம வச்சு வழிபாடு செய்யணும். வெறும் ஒரு 3 வடை வச்சா கூட போதுங்க, சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் எளிமையான வழிபாடு, கடைசி நாள் வழிபாடு அப்படிங்கிறதால இன்றைக்கி மட்டும் தேங்காய் உடைச்சி பூஜையை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இரவு பூஜை தான், நவமி முடிஞ்சிட்டா கூட 9ஆம் நாள் பூஜை தான். ஏன்னா காலையை நம்ம வச்சு கன்சிடர் பண்ணிட்டு தான் பண்ணுறோம் 9 டேஸு. இன்றைக்கி ராமநவமி. ஸோ இது ராமநவமிக்காகவும் பூஜை பண்ணுறவங்க தாராளமாக சாமுண்டி பூஜையும் பண்ணலாம். முக்கியமான ஒரு விஷயம் நான் மறந்துட்டேன், இன்றைக்கி கம்பல்சரி பானகம் வைக்கணும். ஏன்னா கடைசி நாள் பூஜை, அதனால் பானகம் வைங்க. நல்லா சுக்கோ இல்லை இஞ்சியோ தட்டி போட்டு கொஞ்சம் காரமாக பானகம் இன்றைக்கி வச்சுருங்க. வாராகியுடைய இந்த நவராத்திரி வழிபாடு இனியோட கடைசி நாள் முடியுது. நாளையிலேருந்து வீடியோ வரும், பட் வேறு விஷயங்களுக்காக வரும், நீங்கள் பார்க்கலாம். ஆன்மீகம், ஜோதிடம், அதுக்கப்புறம் வாராகியோட ஸ்பெஷலான ஏதாவது வழிபாடு, சில வீடியோக்கள் வந்து டைமோட சொல்லுவேன். இந்த டே காலையில் இல்லை நைட்டோ வீடியோ வரும், அடுத்த நாள் இந்த டைமுக்குள்ளே இந்த பூஜை அப்படிங்கிற மாதிரி சில ஸ்பெசிஃபிக்கான பூஜைகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் மறக்காமல் நீங்கள் சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு அது கிடைக்கும். அதெல்லாம் வந்து 1 டே பூஜையாக இருக்கும். அந்த டைமில் இந்த டைம் சொல்லியிருப்பேன், இந்த டைமுக்குள்ளே இந்த பூஜையை முடிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி விஷயங்களுமே வந்து வரும். அப்புறம் மகான்கள் பற்றிய வீடியோக்கள் எல்லாமே நீ வரும் காலங்களில் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி அப்டேட் பண்ண பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாராகி யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் 9710484640. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.